ஹாய் கைஸ், வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம ஒரு 3-2 நாளில் வீடியோ போடையில் என்னது சொல்கிற வீடியோ போகிறதுக்கு மனசே இல்லை மக்களே. ஏன்டா ஓவராக என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் மன உளைச்சலுக்கு போய்த்துட்டேன். அந்த கேகேஆரோட சிஎஸ்கே தோற்றத்தில் கவலை இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 4 மேட்ச்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. நான் அந்த மேட்சை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ போடையும் இல்லை, ஒரு முன்னுக்கு ப்ரிவியூ போடையும் இல்லை. பார்த்தோம்னு சொன்னால் 26வது மேட்ச் ஜிடி மற்றும் எல்எஸ்டி நடந்துச்சு. அதே போல் பார்த்தோம்னா பஞ்சாபுக்கும் சன்ரைஸுக்கும் நடந்துச்சு, ராஜஸ்தான் ராயலுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்துச்சு, மும்பைக்கும் டெல்லிக்கும் நடந்துச்சு. நேற்று ஒரு மேட்சுக்கும் ரிவ்யூ போடையும் இல்லை, ஒன்றும் போடையில். எல்லோரும் இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிட்டீங்க, என்ன ரிவ்யூ போடையில் ஒன்றும் போடையில், சிஎஸ்கே தோத்துட்டு கவலையான்னு சொல்லி. அதே போல் பார்த்தோம்னா நிறைய பேர் மீம்ஸ் அனுப்பியிருந்தீங்க, இந்த மீம்ஸ் எல்லாம் போடுங்கன்ட்டு. அதான் மக்களே, இன்றைக்கு ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு சில பல மீம்ஸ்கள் வந்துக்கு இன்ஸ்டாவில். அந்த மீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய சேனல் எம் கிரிக்கெட் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நம்ம போடக்கூடிய உங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். ஃபெஸ்ட்டுக்கு வாங்க மக்களே, நம்ம மீம்ஸை பற்றி பார்க்கலாம். முதலாவது மீம்ஸ் ஒரு ஆள் அனுப்பியிருந்தார். கேஎல் ராகுல 13.50 கோடிக்கு எடுத்தாங்க. ஆனால் நம்மளோட சிஎஸ்கே பிளம்பிங் பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு போகவே இல்லைண்டு. சிஎஸ்கே எடுக்கையில் தன்னான நானே தானே தானே தன்னா நானே நோ தன்னான நானே 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 தன்னா நானே நோ அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் தான். உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னால் கேஎல் ராகுலுக்கு போயிருக்கலாம். உண்மையிலே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தலை எப்படி மெச்ச கொண்டு போய்ட்டு ஆர்சிபி அடிச்சாருன்னு பார்த்தீங்கண்ணே. அதான் அந்த இதில் கொண்டு போகணும். அப்படியே ஒரு பேட்ஸ்மேன் எடுக்காமல் திருப்பாத்தி எடுத்து ஆக்கலை பார்த்தீங்க தானே சொல்ல எனக்கு கவலையாக இருக்குது மக்களே. ரஜின் ரவீந்திராவை பாருங்கள், கான்வே ஃபார்ம் இல்லை. ரஜின் ரவீந்திரா 6 அடிக்கிற எபிலிட்டி இல்லை. மெச்சை கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு 50 அப்போ பண்ணி ஃபாஸ்ட் பேட்டிங் செஞ்சுட்டாருன்னா நமக்கு ஓப்பனிங்கில் கான்வே, ருத்ராஜ், ஹெக்வாட் இல்லாமல் இருந்தாலும் கான்வேயும் ரவீந்திர ஜடேஜாவும் இந்த ரஜின் ரவீந்திராவுமே போது நமக்கு மெச்சை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் என்ன செய்கிற, அவரும் ஃபார்ம் இல்லாமல் இருக்கார், இவரும் ஃபார்ம் இல்லாமல் இருக்கார். கேஎல் ராகுல் எடுக்கையில் இப்போ யோசிச்சு என்ன பையன். அதுக்கு தான் அவர் டெல்லிக்கு நல்லா கொண்டு போய் எப்படி விளாட்றாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தோம்னா 2வது மீம்ஸ் ஒரு ஆள் அடிச்சிருந்தார். அஸ்வின்ற ஃபெஸ்ட் ஓவரில் பார்த்தோம்னு சொன்னால் பஞ்சாபுக்கு எதிராக 21 ரன் அடிச்சிருந்த. அடே நீ எல்லாம் யூடியூப்பில் வாய் பேசி தாண்டா லாய்க்கண்டு அடே இது ஓவர்ரா மச்சான். அவர் யூடியூப் செய்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம்டா. அவர் போலிங் அவருக்கு என்ன நடந்தீங்கன்னு தெரியுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை என்னண்டா எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 6 ஓவர் இருக்குதானே ஷேகுல். அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஓவர் போட்டு அவருக்கு அடி தான் விழுது. அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அவருக்கு அதுக்கு பிறகு வர ஓவரில் பார்த்தோம்னு சொன்னால் விக்கெட் எடுத்து அவரை எவரேஜை பார்த்தோம்னு சொன்னால் ரன் கொடுக்குற எவரேஜும் குறைஞ்சிருதுங்க. ஆனால் அந்த 6 ஓவருக்குள்ளே வரக்குள்ள தான் அவருக்கு ரன் அதிகமாக போகுது. அவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் கேப்டனில் இருக்குல்ல 2 சில பிள்ளைகள் இருக்கு, அதை அவங்க தேர்ந்து கொண்டாங்க. சரி, 3வது மீம்ஸை பார்த்தோம்னு சொன்னால் 100 for அபிஷேக் சர்மா ஃப்ரம் ஜஸ்ட் 40 balls. அவனுக்கு கேமே தெரியலை பாஸ். எல்லா பாலுக்கும் 6ம் பவுண்டரியும் தான் அடிக்கிறான். அதான்டா உண்மைதான்டா, வேறு லெவல். ஃபெஸ்ட்டுக்கு அந்த கெஜ்ஜை பிடிச்சிருந்தார். அதில் பார்த்தோம்னு சொன்னால் நோ பால் ஃப்ரீ ஹிட் வந்துட்டு, இல்லாட்டி அதிலே அவர் அவுட்டாக போக வேண்டியது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு 4 சான்ஸ் கிடைக்கிது. அவர் உண்மையில் லக்கில் நான் நினைக்கிறேன் 4 கெஜ்ஜு மிஸ் ஆகணிக்கு. அவருக்கு ஒரு லக்கின்னு இருந்துக்கு வேறு லெவலில் அடிச்சுட்டு போயிட்டான் தலைவன். அதோட அந்த ஒரு துண்ணனை எடுத்துக்கொண்டு அந்த காட்டினார். அவர் அந்த 6 மேட்ச் அவர் 100 அடிக்கணுமென்று சொல்லி அவர் சண்டரிக்குள்ளான எல்லா மேட்ச்லேருந்து துண்டை கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்னா. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஹெட்டுன்னு சொன்னார். அவன் பக்கெட்டுக்குள்ளே தான் அபிஷேக் சர்மா அதை 4-5 மேட்சாக வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி. அது உண்மை தான். இன்னும் வேறு லெவலில் விளையாடிட்டு இப்போ தான் ஃபார்முக்கு வந்துட்டான். முக்கியம் அபிஷேக் சர்மா பார்த்தோம்னு சொன்னால் வேறு லெவல் பிளேயர். இந்தியாவுக்கு கிடைக்க ஒரு டைமண்ட் நான் சொல்லுவேன். சரியா, அடுத்த மீம்ஸை பார்த்தோம்னு சொன்னால் 5 மேட்ச் தோத்த உடனே ரத்தம் ஒருங்கி செத்துருவான்னு நினைக்கியா? வாட் மும்பை இந்தியன்ஸ் தான். என்னடா நேற்று ஒரு மேட்ச் ஒன்று கொடுத்தாங்க லாஸ்ட்டில். நான் நினைச்சேன் டெல்லி தான் வெல்லுமென்னு சொல்லி, ஆனால் தலைவங்க வென்றுட்டாங்க. ஆனால் வேறு லெவல் போல் பும்ராட ஓவரில் ரன் போயிட்டு ஆனால் நல்லா வீசினார். அடுத்தே பார்த்தோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் அஜித் சர்மா கொஞ்சம் இந்த இது செஞ்சிட்டார், அவசரப்பட்டார். அது சும்மா தேவையில்லாத அவுட்னா நான் நினைக்கிறேன் அந்த ரன் அவுட். என்ன செய்கிறேன், ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஆனால் எங்களுக்கு தாண்டா கவலை, நீங்கள் நம்ம 2 பங்காளிகளும் ஒன்றா இருந்தோம். என்ன செய்கிற, விட்டுட்டு போயிட்டீங்க. பிரச்சனை இல்லை.
அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். அடுத்த மீம்ஸை பார்த்தோம்னு சொன்னால் பாயிண்ட்ஸ் டேபிள். ஆமாண்டா, பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்து முடிச்சு சொன்னால் உண்மைதான். 10வது இருக்கும்டா. 10வது இருந்தால் அது உண்மை தானடா. மரா ஃபஸ்ட்டுக்கு வந்த மேட்சை மட்டும் தானடா வெண்டோம். மற்ற மேட்ச்சில் 5 மேட்சை லோஸ் பண்ணிட்டோம்டா. மரா 10வது தான்டா வருவோம். எல்லா டீமும் பாடுறா 6 மேட்ச்சில் பார்த்து முடிச்சு சொன்னால் 2 வின் பண்ணிக்காங்கடா. நம்ம 6 மேட்ச்சில் 1 தான்டா வின் பண்ணிக்கோம். அதோட பார்த்து முடிச்சு சொன்னால் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் 4 வின் இருந்தாங்க. அடுத்த நேற்று தான் 1 மேட்ச் லோஸ் பண்ணிக்காங்க. குஜராத் டைன்ஸ் பார்த்த முடிச்சு சொன்னால் 6ல் 4 அவங்க ஃபஸ்ட்டுக்கு இருக்காங்க. என்ன இது பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி மாறி மாறி வருந்தாண்டா. ஆனால் என்னடா சரி ஃபஸ்ட்டு கவலையாக தான்டா இருக்கும். போ சரியா வரண்டா. அதுக்கு பிறகு வர மேட்ச்லாம் வின் பண்ணுவாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், டெய்லி அதை தான் சொல்கிறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த பார்த்த முடிச்சோம். அடுத்த நிமிஷம் இதை பாருண்ணே, இது நிற்கிது மும்பை இந்தியன்ஸ். அடே தனுஷுக்கு பார்த்த முடிச்சோன்னா அடிக்க விட்டு திரும்ப எலும்பி நிற்பான். அதை போட்டிக்காங்கடா. டே அவன் அடி வாங்கினாலும்டா இதே மாதிரி தொடச்சி 6 மேட்ச் தோற்று விட்டு திரும்ப எல்லா மேட்சும் அடிச்சு ஃபைனல் வந்து வின் பண்ண ஆக்கல்றாங்க. அவங்க மரம் எலும்புவாங்கடா. அவங்கள்ட்ட இருக்கிறா போலிங் அபிலிட்டியும் இருக்கிறா. பும்ரா வந்துட்டாங்கடா தலை. என்ன செய்கிற, நமக்கும் அப்படி இருந்துச்சு. நம்மளையில பார்த்த முடிச்சு சொன்னால் எல்லாம் ஃபோம் இல்லாமல் போயிட்டாங்க. நடக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க வின் பண்ணி வரணும்டா. நமக்கு உண்மை சப்போர்ட்டர் நிறைய பேர் இருக்கிறா தங்கம். அடுத்த நிமிஷம் பார்த்த முடிச்சு சொன்னால் ஆத்தா உங்களுக்கும் நாங்கள் என்ன குறை வச்சிட்டோம், ஏன் நீங்கள் அடிக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம ரோஹித் சர்மா கடந்த ஒரு 6 வருஷத்தில் பார்த்த முடிச்சு சொன்னால் ஒரு மேட்ச் ஒரு 14 மேட்சில் ஒரு 3 மேட்ச் அடிப்பார். மிஞ்ச மேட்ச் இப்படி தான் ரன் வருவது இல்லை. பார்த்த முடிச்சு சொன்னால் இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா 18 ரன் 17 ரன் 13 ரன் 8 ரன் ஒரு மேட்ச்சில் நோட்லேயும் போனார். அது என்ன செய்யுது, அது வாரதான் ஒரு பிளேயர்களுக்கு இப்படி வாரதான்டா தங்கம். எனக்குண்டா அந்த மீம்ஸ் எனக்கு அனுப்புனேன். டக்குன்னு பார்த்து சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்து முடிச்சு சொன்னால் இன்டர்நேஷ்னல் நாட்டுக்கு விளையாடக்குள்ள பார்த்தோம்னா தலைவன் வேறு ரகத்தில் விளையாடுவான். எல்லாம் வாரதான். ஆனால் எங்களுக்கு ஒருத்தவன் அடிப்பான்டா தங்கம். எங்களுக்கு அதுவும் செய்கிறாங்க இல்லைடா. எங்களுக்கு சிஎஸ்கேக்கு அதுவும் செய்கிறாங்க இல்லைடா. ஏன்னா சிஎஸ்கே சப்போர்ட் தான் கோவிக்கப்படாது. ஒவ்வொரு விருப்பம் தானடாவா போய். அடுத்த இதை பார்த்த முடிச்சு சொன்னால் அடுத்த மீம்ஸ் பங்காளி இன்னும் விட்டுட்டு மேலே போகிறாது. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே போயிட்டாங்களே, நேற்று வின் பண்ணி போயிட்டாங்களே மேலே. நம்ம கடைசியில் தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தே பார்த்த முடிச்சு சொன்னால் கருண் நாயர் நேற்று ஒரு இன்னிங்ஸ்னு கருணாயர் அவர் ட்விட்டர்லேயும் போட்டிருந்தார், கிரிக்கெட்ஸ் 1 more சான்ஸ். எனக்கு உண்மையிலேயே அந்த சான்ஸ் அவருக்கு கிடைக்கல இவ்வளோ. ஆனால் அவருக்கு கிடைக்க சான்ஸை பக்குவமாக பயன்படுத்துகிறாரு. நேற்று பும்ராட ஓவருக்கு அடியா வேறு லெவலில். எனக்கு கருணாயரன் நல்லா பிடிக்கும். எனக்கு என்ன தெரியுமா, அப்படி ரெக்கார்ட் பண்ணி டாப் கிளாஸஸ் தான் உண்மையிலே. அவர் 5 சீசன்லாம் பார்த்தோம்னா வேறு லெவலில் உள்ளான்னா. ஆனால் நேற்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த பும்ராட ஓவருக்கு அடிச்சு 6 பவுண்டரி தான் எனக்கு நினைப்பில் இருக்கு. வேறு பிளேயிங் உண்மையிலே. அவனால் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அவர்கள்லாம். அடுத்த மீம்ஸை பார்த்தோம்னு சொன்னால் டே வாசது மீன்குட்டி யார் நம்மளோட கருண். கரண் அவன் ஆர்சிபியில் ரீகுல நல்ல பிளேயிங்கில் இருந்தோம்டா. நீங்கள் அவனை போடலப்பா போட்டு விக்கெட் எடுக்கிறேன்டா. முக்கியமான விக்கெட் எடுத்தான்டா. 3 விக்கெட் எடுத்துட்டான்டா. உண்மையாக வேறு லெவலில் பந்து வீசக்கூடிய. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஆர்சிபிக்கும் கொல்கத்தாக்கும் மெச் நடக்கக்குள்ள ஸ்டாக்கிற ஓவரில் பார்த்தோம்னா 6 பவுண்டரியில் அடித்து மெச்சை கிட்ட கொண்டு வந்துட்டு அவுட் ஆகிட்டான் ஒரு சில பல்லர் பால்ஸில். ஆனால் வேறு லெவலில் அடித்தான். 7 பாலுக்கு நம்ம 30 அடித்தான். போன வருஷம் நான் நினைக்கிறேன். வேறு லெவல் பிளேயர். ஏன்டா அவருக்கு அந்த விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கு. ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கு. அவரை யூஸ் பண்ணிங்கன்னா சரி தான். அடுத்தே பார்த்தோம்னு சொன்னால் என்னடா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அடிக்கிறீங்க கருண் நாயர் அஜித் சர்மா. நாங்கள் அப்படி தான் அடிப்போம். பெட் ஃப்ளோவில் இருக்குது. அடுத்த மேட்ச்சு என் தம்பி அபிஷேக் சர்மா வாரான். அவன் அடிப்பான். அபிஷேக் சர்மா சன்ரைஸுக்கும் அதே போல் சன்ரைஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் இருக்குதானே. அது என்ன எல்லாரும் பவுலுக்கும் அடி தான் அவ்வளோ. பும்ராட ஓவர்ன்றா நேரத்தில் பயங்கரம். இப்போ எல்லாரும் அடிக்க பழகிட்டாங்க. எல்லாரும் விளையாடுறாங்க. பும்ராட ஓவர் முக்கியமான மேட்ச்சில் தலைமை வேறு லெவலில் போல் போடுவான். எல்லாரும் ஓவருக்கும் அடி விழுந்தா தான் ஐபிஎல்டா அடிக்கத்தான் வேணும். அது என்ன செய்யுது, அடிப்பாங்க தான். அதான் அதில் பார்த்து முடிச்சோன்னா கருணாயருக்கு நேற்று பும்ராவும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஒன்று வந்துட்டு வேறு லெவலில் அடித்தான். பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸர் அதே போல் பார்த்து முடிச்சு சொன்னால் 2 பவுண்ட்ரி வேறு லெவல். அதே போல் ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அடிப்பான் தான் கருண் நாயர்லாம். அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸை பயன்படுத்தி அவ்வளோதான். அபிஷேக் சர்மா
அபிஷேக் சர்மா வச்சிருந்த அந்த துண்டிரிக்கு தானே அது ஐயர் என்ன எழுதிக்கான்னு சொல்லி பார்க்குறான். உண்மையிலே வேற லெவல். உண்மையிலே அந்த மேட்சை பார்த்து முடிச்சோன்னா பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. அவங்களும் அடித்தாங்க, இவங்களும் அடித்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியுமா, அந்த ஸ்ரேஷ் ஐயர் இருக்காங்க கொல்கத்தா ஏன் விட்டாங்கன்னு தெரியாது. தலைவன் அதிலிருந்து ஃபயர் ஆகணும் தான் வேற லெவலில் பஞ்சாப் கேப்டன் செய்கிறான். அந்தமாதிரி ரன் மிஷின் வேற லெவலில் விளையாடுறான். நல்ல ஒரு இது. அதே போல் பார்த்தோம்னா மக்களே, இந்த மீம்ஸ் போல் வந்திக்கு முக்கியமான மீம்ஸ் எல்லாம் நான் எடுத்து சும்மா போட்டேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே, பிடிச்ச மீம்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடையில் பார்த்தோம்னா ஒரு 4 மேட்ச் நடந்துச்சு. சனிக்கிழமை அதே போல் ஞாயிற்றுக்கிழமை. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ஜிடிக்கும் எல்எஸ்டிக்கும் நடந்துச்சு, குஜராத்துக்கும் லக்னோக்கும். அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஜிடியில் பார்த்தோம்னா 180 ரன் அடித்தாங்க. இவங்க 19 ஓவரில் 186 அடிச்சு. எல்எஸ்டியில் வேறு லெவலில் விளையாண்டாங்க. என்னென்னு தெரியுமா, எனக்கு ஒரு இது நம்மளோட தலைமை இருக்கான் தானே தலைவன் ரிஷப் பண்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஒழுங்காக விளையாடுறையில் நான் மேட்ச் வெல்றாங்க. அவங்களுக்கு ஒரு லக்கியன் இறுக்கி பார்ப்போம் எப்போ ஃபார்ம் ஆகிறாண்டு தலைவன். சரியா மக்களே. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் இப்போதைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சிஎஸ்கே தான் கடைசியாவது இருக்கு, குஜராத் முதலாவது இருக்கு நம்மளோட டேபிளில் பார்த்தோம்னு சொன்னால் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில். இதுவும் பார்ப்போம், ஒரு முயற்சியை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டு வருவாங்க நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம் மக்களே. அதே போல் பார்த்தோம்னா மக்களே, உங்களுக்கு இந்த வரக்கூடிய மேட்சுகளில் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு பிறகு நல்ல போட்டியாக தான் போகும். இதுக்கு பிறகு சிஎஸ்கேயோ மும்பையோ ஆர்சிபியோ சன்ரைஸோ முக்கியமாக எல்லா மேட்சையும் வெல்லணும். அப்போ தான் அவங்க 4 டீமுக்குள்ளே வர குவாலிஃபயர் ஆவாங்கன்னு நினைக்கிற மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நமக்கு இன்ஸ்டாவில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லாரும் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் மீம்ஸ் அனுப்புங்க, எல்லாம் அனுப்புங்க. நம்மளோட வீடியோவில் டெய்லி வரும் உங்களுக்கு இதுக்கு பிறகு. சரியா மக்களே. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.